வணக்கம். என்னோட பேர் சஞ்சய். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேங்க. ஸோ வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலுடைய 3 months கரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இன் யோகா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நலம் யோகா சென்டரில் வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு 2 யோகாசனா டீட்டெயில்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற ஆசனா வந்து பாதகோதாசனா. பாதகோதாசனாவில் தித்திலி ஆசனா, இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ரிகாஷன்ஸ் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெயில் போனில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நீட்டாக மடித்து வச்சுட்டு அது மேலே நீங்கள் உட்காந்து இந்த ஆசனா வந்து பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டெயில் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குஷனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆசனாவோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 பாதங்கால்லையும் வந்து ஒன்னோட ஒன்று இப்படி ஒன்று சேர்த்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நம்மளுடைய கை விரல்களை ஒன்றோட ஒன்று கோர்த்து இப்படி நம்ம பாதத்தை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம 2 காலையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து விங்ஸ் வந்து ஃப்ளாப் பண்ணுற மாதிரி இப்படி ஸ்லோவாக காலை வந்து நம்ம ஷேக் பண்ணணும். இது பண்ணப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணலாம். 30 to 60 seconds இந்த ஒரு மூமெண்ட் வந்து நம்ம பண்ணலாங்க. ஸோ இந்த ஆசனாவோட மெயினான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோயர் அப்டமனுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதனால லோயர் அப்டமனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகும். ப்ளஸ் நம்மளோட கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். லோயர் பேக் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. நம்மளுடைய தொடை பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தொடையும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்டிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஆசனாவுடைய மெயினான ஹைலைட். ஸோ இப்போ நம்ம 30 to 60 seconds வந்து நல்லா இந்த ஆசனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கால் முட்டி பகுதியை வந்து இப்படி நம்ம கைகளால் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஒரு 5 to 10 seconds வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸ்ட்ரெச் பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ப்ரீத்திங் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கால்களை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நீட்டி கைகளை இப்படி வந்து நம்ம சைடில் இப்படி வச்சு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கால்களை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக், தென் சைட் வைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம கால்கள் வந்து நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிருங்க. ஸோ பாதகோதாசனா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம செகண்ட் ஆசனா மண்டுகாசனா பார்க்க போகிறோம். மண்டுகாசனா ஃப்ராக் போஸ். ஸோ இந்த ஆசனாவோட ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகாசனா பொசிஷனில் உட்காந்து இந்த ஆசனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பேலன்ஸ் பீப்புள் எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக வந்து வஜ்ராசனாவில் உட்காந்து பண்ணலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க, இல்லை ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது, லோயர் அப்டமனில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, பிபி பேஷண்ட்டு, மைக்ரைன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆசனா பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த ஆசனா பண்ண வேணாம். ஸோ பேலன்ஸ் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வஜ்ராசனாவில் உட்காந்துக்கணும். வஜ்ராசனாவில் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். லோயர் பேக் பெயின் இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக பெயின் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆசனா வந்து பண்ணுற ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆசனோட ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு கைகள் வந்து ஆதி முத்ராவில் வைக்க போகிறோம். ஆதி முத்ரா எப்படின்னா, நம்மளுடைய தம் ஃபிங்கரை வந்து உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு மீதமுள்ள 4 விரல்களையும் அது மேலே வந்து டைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஸ்லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண போது நம்ம முன்னாடி பெண்ட் பண்ணணுங்க. நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணலாம். இப்போ எக்ஸேல் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆசனா வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60 seconds நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணலாம். இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஆசனா. ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நமக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது எல்லாமே வந்து நாளடைவில் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த ஆசனா வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனா எஸ்பெஷலி நம்மளுடைய பேன்க்ரியாஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து பேன்க்ரியாஸ் நல்லா ஒர்க் பண்ணி நமக்கு பாடியில் இன்சுலின் செக்ரீஷன் வந்து நல்லாயிருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆசனா வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் நாளடைவில் வந்து ரெடி ஆகிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
ஸோ இதான் வந்து இந்த ஆசனாவுடைய பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ஆசனா வந்து நம்ம 30 to 60 செகண்ட்ஸ் நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிக்கலாங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம இப்போது கைகளை சைடில் வச்சு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணி நம்மளை வந்து நாமளே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, நன்றி.